கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, நீர் தேவனுடைய குமாரனானால் தாழ ஏனெனில் தம்முடைய தூதர்கள் உம்மை குறித்து கட்டளையிடுவார்கள். உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்பது எழுதியிருக்கிறது என்று சொன்னான். மத்தியு 4வது அதிகாரம் 6வது வசனம். ஆமீன். கர்த்தர் 40 நாள் உபவாசம் இருக்காரு. அப்போ பிசாசு பேசுறான். அவன் 3 காரியத்தை குறித்து பேசுறான். அதுல 2வது காரியமா நீ மேல இருந்து கீழே குதி, உன்னை தூதர்கள் காப்பாத்துவாங்க அப்படின்னு எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் நம்ம கிட்ட பிசாசானவன் பேசுறான். நீ மரிச்சு போயிடு, நீ வாழாத, இந்த துன்பத்துல உன்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு உங்ககிட்ட பேசும்போது நீங்க என்ன சொல்லணும்னா, தேவனை பரிசித்து பாராது என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா கர்த்தர் எத்தனையோ வாட்டி நம்மளை காப்பாத்திருக்காரு, எத்தனையோ ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்காரு, மரணத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திருக்காரு. ஆனாலும் இந்த தாட் கொண்டே இருக்கு. இது கர்த்தருக்கும் பிசாசு பேசினான். உங்களுக்குள்ள இருந்தும் பிசாசு இந்த காரியத்தை குறித்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். ஆனா தேவன் எவ்வளவு அழகா ஜெயிச்சார் பாத்தீங்களா? அவர் எல்லா விதத்திலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டு என்று சும்மா சொல்லலை இங்க வசனம். அவர் நிஜமாவே நம்மளை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டிருக்காரு. இங்கேயும் பிசாசு நீ மரிச்சு போயிடு, மேல இருந்து கீழே குதிச்சுது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இங்க பிசாசு பேசுறான். ஆனா அவர் அழகா அதை ஹேண்டில் பண்றாரு. நம்மளும் இந்த மாதிரி தாட்ஸை அழகா ஹேண்டில் பண்றவர்களா நம்ம இருக்கணும். இந்த மாதிரி சூசைட் தாட்ஸ் வந்தா கர்த்தருக்கே இந்த பிரச்சனை இருந்தது, கர்த்தருக்கே இந்த பாடுகள் இருந்தது. இயேசுவின் பாடுகளை குறித்து இந்த 40 நாளும் நம்ம பார்த்து கொண்டு வரோம். அவருக்கே இந்த மாதிரி ஒரு பாடு உள்ள ஒரு மனுஷனா தான் அவர் இருந்தாரு. ஆனா எல்லாவற்றையும் அவர் ஜெயிச்சாரு. நீங்களும் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தரோட வசனத்தை கொண்டு ஜெயுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.